Hello NN for squad, welcome to biochemistry short answer preparation series. In this video we are going to clear breakdown about the question number 4, fourth pathway, Cori cycle or lactic acid cycle. இந்த cycle உங்களுக்கு கேட்டாங்க 5 marks அப்படினா எப்படி ஈஸியா pathway draw பண்றது, என்னென்ன subheading include பண்ணனும் எல்லாமே கிளியரா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் வந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் தான். டெஃபினிஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி கோரி சைக்கிளோட another name என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் சைக்கிள் ஆர் லாக்டேட். சோ இந்த சைக்கிள்ல நமக்கு ஃபைனலா ஃபார்ம் ஆகிறது பாத்தீங்கன்னா லாக்டேட், அது வந்து மசில்ல ஃபார்ம் ஆகுது. அதான் டெஃபினிஷன். கோரி சைக்கிள் இஸ் the process by which the lactate is formed in the muscle during the anaerobic glycolysis. Glycolysis pathwayல பாத்தீங்கன்னா லாஸ்ட் எண்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா பைருவேட், அது வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், பிரசன்ஸ் ஆஃப் O2, ஆப்சன்ஸ் ஆஃப் O2ல பாத்தீங்கன்னா அது லாக்டேட்டா மாறும். கிளைகோலைசிஸ் சைக்கிள் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கிளைகோலைசிஸ் சைக்கிள் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா இந்த சைக்கிளும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுல வந்து பாருங்க டெஃபினிஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா லாக்டேட் ஃபார்ம்ட் இன் தி anaerobic glycolysis. அது வந்து நெக்ஸ்ட் எங்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டட் டு தி லிவர். லிவருக்கு போயிட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. எதுக்காக குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஃபார் தி எனர்ஜி ப்ரொடக்ஷன் இன் தி மசில். அகைன் நமக்கு மசில்குள்ள போயிட்டு எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக தான். இதான் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் கோரி சைக்கிள். சிம்பிள் தான் வந்து பாத்தீங்கன்னா process by which the lactate வந்து ஃபார்ம் ஆகுது எந்த இடத்துல அப்படினு பாத்தீங்கன்னா மசில்ல, anaerobic respiration of glycolysis. again வந்து இது குளுக்கோஸா டிரான்ஸ்மிட் ஆயிட்டு நம்மளோட மசில்ஸ்க்கு போய் எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணுது. அதான் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன். நெக்ஸ்ட் இது எந்த இடத்துல அக்கர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினிஷன்லயே ரெண்டு ஆர்கன் தான் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து மசில், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா லிவர். அதான் வந்து பாத்தீங்கன்னா பிட்வீன் த மசில் அண்ட் லிவர் ஆஃப் த சைட்டோபிளாசம். மசிலோட சைட்டோபிளாசம் அண்ட் லிவரோட சைட்டோபிளாசம்ல தான் இந்த கோரி சைக்கிள் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டா நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஏடிபி ஃபார்ம்டு. நெட் கெயின் வந்து பாத்தீங்கன்னா நோ ஏடிபி தான், எந்த இடத்துலயுமே நெட் கெயின் வந்து கிடையாது. நோ நெட் கெயின் ஆஃப் ஏடிபி. பட் வந்து பாத்தீங்கன்னா 2 ஏடிபி யூஸ்ட் இன் த லிவர் ஃபார் குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன். லிவர்ல மட்டும் பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் ப்ரொடக்ஷனுக்காக அந்த கன்வெர்ட் ஆகிற இடத்துல 2 ஏடிபி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ டெஃபினிஷன் எந்த இடத்துல அக்கர் ஆகுது, ஏடிபி ஃபார்ம் ஆகுதெல்லாம் பார்த்துட்டோம். இதோட சிக்னிஃபிகன்ஸ், இந்த சைக்கிளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்ப் இன் தி ரிமூவல் ஆஃப் லாக்டிக் ஆசிட் இன் தி மசில். லாக்டிக் ஆசிட் வந்து எக்ஸசிவா மசில்ல இருக்கிறத ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா தி லாக்டிக் அசிடோசிஸ் டியூரிங் தி anaerobic activity. லாக்டிக் அசிடோசிஸ் வராது, லாக்டிக் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாத பார்த்துக்குதுன்னு சொல்றாங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட் த குளுக்கோஸ் from the lactate in the liver. நம்மளோட லிவர்ல வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் லெவலை ரெகுலேட் பண்ணுது. ஃபோர்த் பாயிண்ட் அதே தான், பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவலை ரெகுலேட் பண்ணுது. ரெகுலேட் த குளுக்கோஸ் லெவல் in the liver and ரெகுலேட் த blood glucose level. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா லிங்க் த anaerobic metabolism and the gluconeogenesis. gluconeogenesis அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸை ஃபார்ம் பண்றது இந்த லிவர், அந்த இடத்துல வந்து anaerobic metabolism ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் வந்து ரிமூவல் ஆஃப் எக்ஸசிவ் லாக்டிக் ஆசிட் from the muscle. செகண்ட் சிக்னிஃபிகன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா prevent the lactic acidosis. தேர்ட் significance வந்து பாத்தீங்கன்னா regulate the glucose in the liver. fourth point பாத்தீங்கன்னா regulate the blood glucose level. last significance வந்து பாத்தீங்கன்னா link the anaerobic metabolism gluconeogenesis in the liver. so வந்து இந்த கோரி சைக்கிள் கேட்டாங்கன்னா டெஃபினிஷன் எந்த இடத்துல டேக் பிளேஸ் ஆகுது, டோட்டல் ஏடிபி ஃபார்ம்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ்ல 5 பாயிண்ட் இதை ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பாத்வேக்குள்ள போவோம். பாத்வே வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு டைம் வந்து குளுக்கோலைசிஸோட அந்த கிளைகோலைசிஸ் சைக்கிள் வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். வாங்க இப்ப பாத்வேவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோரி சைக்கிளோட பாத்வே எப்படி ஈஸியாக ஃப்ளோ சார்ட்டில் போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா GPLA அப்படிங்கிற அப்ரிவேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிக்கு பக்கத்தில் 2 போட்டுக்கோங்க, G2PLA ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்கனில் இந்த கோரி சைக்கிள் வந்து டேக் பிளேஸ் ஆகுது. LBM ஞாபகம் வச்சுக்கோங்க. L மீன்ஸ் லிவர், B மீன்ஸ் பிளட், M மீன்ஸ் மசில். இது இந்த ஆர்டர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. லிவர், பிளட், மசில்னு ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிளாஸிஃபை சப்டிவிஷன் சென்டரில் 2 கோடு போட்டுக்கோங்க. இப்போ G2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் கிளைகோஜன். G2 மீன்ஸ் குளுக்கோஸ் கிளைகோஜன். சேம் ரெண்டு சைடுமே லிவருக்கும் மசிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேமாவே தான் இருக்கும் ரைட் பண்றது. குளுக்கோஸ்னா இங்கேயும் குளுக்கோஸ் எழுதிருங்க, கிளைகோஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் கிளைகோஜன் எழுதிருங்க. நெக்ஸ்ட் L மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லாக்டேட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பைருவேட். P மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பைருவேட், நெக்ஸ்ட் L மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லாக்டேட். சேம் லைக் தட் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பைருவேட் அண்ட் லாக்டேட்னு எழுதிக்கோங்க. லாஸ்ட் ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அலனைன், இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அலனைன் ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். குளுக்கோஸ், கிளைகோஜன், பைருவேட், லாக்டேட், அலனைன். குளுக்கோஸ், கிளைகோஜன், பைருவேட், லாக்டேட் அண்ட் அலனைன். சென்டர்ல இருக்கக்கூடிய பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் லாஸ்ட் எலமெண்ட்டும் எழுதினா போதும். இதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ், லாஸ்ட் நம்மளோட லாக்டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க லாஸ்ட் எலிமெண்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அலனைன். இது 3 மட்டும் தான் என்ன பண்ணணும் அப்படினா நீங்க வந்து பிளட்ல ரைட் பண்ணனும், வேற எதுவும் ரைட் பண்ண கூடாது.
எந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிவர்லேருந்து ஏரோ மார்க் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு, இங்கே ஃபோர்த்து, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் வந்து அதோட கிளாக் வைஸ் டைரக்ஷன் நீங்கள் போடணும். எந்த இடத்துல ஏரோ மார்க் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். லிவரு, பிளட்டு, மசில்னு சொல்லிட்டு 3ஆக ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பண்ணிக்கிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸு, கிளைகோஜன், பைருவேட், லாக்டேட், அலனைன். இந்த குளுக்கோஸும் லாஸ்ட் லாக்டேட், அலனைன் மட்டும் பிளட்ல போட்டுறீங்க. ஏரோ மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போட்டுறீங்க. இப்போ எப்படி நம்ம இதில் ரைட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைருவேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அலனைனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு சைட்லேருந்து டிரான்ஸ்மினேஷன் எழுதிக்கோங்க. சேம் லைக் தட் அலனைன்லேருந்து பைருவேட்டுக்கு டிரான்ஸ்மினேஷன் ரைட் பண்ணிக்கோங்க. சிம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரே ஒரு என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைருவேட் டு அலனைன் மட்டும்தான். ஃபஸ்ட்டு மசில் வந்து பார்த்தீங்கன்னா பைருவேட் டு அலனைனுக்கு ஏரோ மார்க் இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவரில் வந்து அலனைன் டு பைருவேட்டுக்கு டிரான்ஸ்மினேஷன் இருக்கணும். எக்ஸ்ட்ரா என்சைம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன என்சைம் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும், அது என்சைம் கிடையாது, ரிவர்சபிள் ரியாக்ஷன். கிளைகோஜன் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகும். சேம் இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைகோஜன் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகும். சிம்பிளா நீங்க முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி லிவர், பிளட், மசில் எழுதிக்கோங்க. 3ஆ கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து என்சைமை ரைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டையும் ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா ஏரோ மார்க் போட்டுருங்க. ஒரே ஒரு என்சைம் தான் பைருவேட் டு அலனைனுக்கு வந்து டிரான்ஸ்மினேஷன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா அலனைன் டு பைருவேட்டுக்கு டிரான்ஸ்மினேஷன் ரைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த சைக்கிள் ஃபுல்லாவே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா கிளைகோஜன்ல இருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டுக்கு வரக்கூடிய இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனும் ரிவர்சபிள் ரியாக்ஷன். இந்த சைடில் வருது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன். மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் தான். எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளோ சார்ட் ஒரு 2 டைம்ஸ் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிடும். இந்த பேத்வே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேத்வே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேத்வே ரிவிஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.